அனைவருக்கும் வணக்கம். ஒரு கிளீனர் தயார் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலான்னு வாங்க. நான் ஒரு மேனுஃபேக்சரரு. சிறிய அளவில் நான் தயார் பண்ணி செல் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு உண்டான மெஜர்மெண்ட்டு வீடியோலேயே இருக்குது. அப்படிங்கிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் மெஜர்மெண்ட்டு உங்களுக்கு தெரியும். இந்த மெஜர்மெண்ட் இந்த வீடியோலேயே இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த வாளியில் காஸ்டிக் சோடாவை போட்டிருக்கேன். அது கொஞ்சம் கட்டியாகிடுச்சு. அது உடச்சி விட்றேன். நான் உடச்ச தேவையில்லை, இருந்தாலும் நான் உடச்சி விட்றேன். இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அந்த காஸ்டிக் சோடா தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஸ்டிக் சோடா நல்லா அந்த தண்ணியில் ஏடாயிருச்சு. இது சூடாக ஆறுற வரைக்கும் வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம், 2லேருந்து 3 மணி நேரம் வச்சிடலாம் அப்படியே. இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் ஆகிப்போச்சுன்னா அந்த காஸ்டிக் சோடாவை தண்ணியில் கலந்து. இப்போ பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருச்சு. காஸ்டிக் சோடா நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. தண்ணி ஆறிடுச்சு, சூடு ஆறிடுச்சு. இந்த காஸ்டிக் சோடா லையை ஆசிட் சிலேரியோட இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். பால் போன்ற ஒரு வெண்மை வரணும். அப்போ தான் இது ஆசிட் சிலரி காஸ்டிக் சோடாவும் நல்லா நியூட்ரலைஸ் ஆகியிருக்கிறதா அர்த்தம். கண்டிப்பாக அந்த பால் போன்ற வெண்மை வந்தால் குவாலிட்டி நல்லா நம்ம தயார் பண்ணுற குவாலிட்டி சரியான முறையில் அமையும். நம்ம அந்த பால் போன்ற வெண்மை வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கலக்கிட்டே இருப்போம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்மை வந்துட்டு இருக்குது. ஆனால் இன்னும் முழுசாக மிக்ஸ் ஆகலை. ஒரு ஜெல்லு பதத்துக்கு வரணும். இது ரெண்டும் காஸ்டிக் சோடாவும் ஆசிட் சிலரியும் நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி அது ஒரு ஜெல்லு பதத்துக்கு வரும். இந்த காஸ்டிக் சோடாவும் ஆசிட் சிலரையும் ஏட் பண்ண பின்னாடி கண்டிப்பாக pH லெவல் செக் பண்ணியே ஆகணும். அல்லது நம்ம செக் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அது பின்னாடி கைகளுக்கும் அல்லது கால்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக pH மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணதில் நல்லா பால் போன்ற வெண்மைக்கு ஜெல்லு பதத்துக்கு வந்துருச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கலவையும் ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அதுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போது 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் அதில் தண்ணி வேறு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதுண்டு.
நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருச்சு. எனக்கு வந்து வேறு ஆர்டர் வந்ததுனால நான் இது வந்து டிஷ்வாஷ்க்காக நான் இந்த கலவையை கலக்கி வச்சுருக்கிறேன். நம்ம வந்து ஃப்ளோர் கிளீனர் நம்ம இதிலேருந்து தான் தயார் பண்ணோம். அதனால் நான் சாம்பிளுக்கு ஒரு சின்ன பவுலில் வந்து நான் எடுத்துக்கலாம். இந்த கலவையை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளோர் கிளீனர் எப்படி தயார் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஆசிட் சிலரியும் காஸ்டிக் சோடாவும் சேர்ந்த கலவை இது ஹைட்ரோஜன் பெராக்சைடு. இது ஆப்பிள் க்ரீன் கலரு. அடுத்ததான் வந்து சென்ட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து ஹைட்ரோஜன் பெராக்சைடை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கலவையோட. இப்போ வந்து ஹைட்ரோஜன் பெராக்சைடை வந்து நம்ம ஆசிட் சிலரியும் காஸ்டிக் சோடாவும் சேர்ந்த கலவையில் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணோம். இருந்தாலும் நான் தண்ணியை வந்து எடுத்து வைக்க மறந்துட்டேன். அதனால் நான் இப்போ உங்களுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணல. வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கிங்க மறக்காமல். இதுதான் கலரு ஆப்பிள் க்ரீன் கலரு. இதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்பிள் க்ரீன் கலரு. இது வந்து நம்ம வாட்டர் சொலிபிள் கலர் தான். அது ஆயில் சொலிபிள் கலர் வந்து இதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. வாட்டர் சொலிபிள் கலர் தான் ஆட் பண்ணணும். கலரையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பெர்ஃப்யூம். உங்களுக்கு நீங்கள் விரும்பிய பெர்ஃப்யூமை ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட லெமன் இருக்குது. லெமனை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான ஃப்ளேவரு தேவையான சென்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு ஹை குவாலிட்டியான ஃப்ளோர் கிளீனர் தயாராகிடுச்சு. இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம், அல்லது வந்து நம்ம விற்பனை கூட பேக் பண்ணி அனுப்பலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மீண்டும்.